திருப்பத்தூர் மாவட்டம் நெக்னாமலை கிராமத்தில் சாலை வசதியின்றி முதியவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இமானுவேலிடம் கேட்கலாம். இமானுவேல், என்ன நடந்தது? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலாங்காயம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மலை கிராமமான நக்னாமலை கிராமம். இந்த மலை கிராமத்தில் 400 வாக்காளர்கள், 160 குடும்ப அட்டைதாரர்கள் என 700க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். 75 ஆண்டு காலமாக சுதந்திரம் அடைந்தும் இவர்கள் சாலை வசதி இல்லாமல் தினந்தோறும் 100க்கும் மேற்பட்டோர் மண் சாலை வழியாக வாணியம்பாடி, வள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிற்கு மருத்துவமனைக்கும் மற்றும் கல்லூரி பள்ளிகளுக்கு செல்வதற்காக செல்கின்றனர். தினந்தோறும் நேற்று இரவு திடீரென கோவிந்தன் என்பவர் ஒரு முதியவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அவர் 7 கிலோமீட்டர் தூரம் மலைச்சாலை வழியாக வந்து வாணியம்பாடி மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது நெஞ்சு வலி காரணமாக மயங்கி விழுந்து அவர் உயிரிழந்தார். அவருடைய சடலத்தை நேற்று நள்ளிரவு டார்ச் லைட் உதவியுடன் கிராம மக்கள் இங்கிருந்து அவரை டோலி கட்டி 7 கிலோமீட்டர் தூரம் சுமந்து சென்றனர். அதைத் தொடர்ந்து இந்த இன்னல்களை சந்தித்து வரும் இந்த கிராம மக்கள் நம்மோடு இருக்காங்க. ஹரி என்பவர் நம்மோடு இருக்கார். அவரிடம் அவர் படும் இன்னல்களை நாம் கேட்போம். வணக்கம், என்னோட பேர் ஹரி. நான் நக்னாமலை கிராமத்தை சேர்ந்தவன் தான். சுமார் எங்களோட முன்னோர்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷமா இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்க கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கோரிக்கை வைக்கல. எங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தா நல்லா இருக்கும். எதனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா, அடிப்படை வசதி எங்க ஊர்ல எதுவுமே கிடையாது. ஒரு பாம்பு கடிச்சாலோ, ஒரு கர்ப்பிணி பெண்ணோ, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலோ, எந்த ஒரு விஷயம் நாங்கள் 7 கிலோமீட்டர் நடந்து 7 கிலோமீட்டர் நடந்ததா பார்க்கணும். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. குடிநீர்னாலும் எங்கள் ஊருக்கு குடிநீர் சுத்தமான குடிநீர் கிடையாது. குடிநீருக்காக பார்த்தீங்கன்னா குடிநீருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து தான் போய் குடிநீர் எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி சாலை வசதி ஒன்று இருந்தால் எங்கள் ஊருக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. அதே போல பார்த்துட்டு சொல்றார், 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இங்கே வாணியம்பாடியில் படித்துவிட்டு சென்னைக்கு கல்லூரி வரை சென்று படித்த ஏழுமலை நம்மோடு இருக்கிறார். தினந்தோறும் இந்த சாலையை எப்படி பயன்படுத்தி அவர் படித்தார் என்பதை தற்போது கேட்போம். ஸோ என்னோட பேர் ஏழுமலை. நான் நக்னாமலை கிராமம், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலாங்காய ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு மலை கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். அங்கே தான் வளர்ந்தேன் எல்லாமே. ஸோ எங்களுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கினா வெறும் துவக்கப்பள்ளி மட்டும்தான் இருந்துச்சு, 5வது வரை மட்டும்தான். ஸோ என்னோட 5th ஸ்டாண்டர்ட் நான் என் ஸ்கூலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மேற்கொண்டு இன்னும் பிரைமரி, ஹையர் செகண்டரியோ இல்லை செகண்டரியோ, உயர்நிலை பள்ளிக்கோ இல்லை மேல்நிலை பள்ளிக்கோ நான் போனோம் அப்படின்னா அங்கே என்னுடைய ஊரில் நான் போயிட்டு ஒரு ஹாஸ்டலில் தங்கி அங்கே படிக்கணும். அப்படி இல்லைன்னா என் மலை கிராமத்திலிருந்து 7 கிலோமீட்டர் வரையும் டெய்லியும் நடந்து போயிட்டு அதுக்கப்புறமா படிச்சுட்டு திருப்பி நான் சாயங்காலம் நான் என்னுடைய ஊருக்கு வரணும். நான் கிறிஸ்தம ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் படித்தேன். அங்கேருந்து படிச்சுட்டு டெய்லியும் அங்கதான் படிச்சுட்டு டெய்லியும் ஒரு நாள் 6 கிலோமீட்டர் காலைல நடந்து போகணும். நடந்து போயிட்டு படிச்சுட்டு திருப்பின்னு 6 கிலோமீட்டர் நடந்து நான் மேலே வரணும். அப்படிதான் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக நான் சென்னையில் காலேஜ் முடித்தேன். காலேஜில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இப்போதைக்கு ஒரு ஐடி எம்ப்ளாயாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் இதை ஏன் இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இதே மாதிரி எல்லாருக்குமே கிடைக்காது. ஏன்னா அதுதான் ரியாலிட்டியும் கூட. இவ்வளவு இன்னல்களையும் சந்திக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் சாலை வசதி இல்லாததே இந்த பெரும்பாலான மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. ஆட்சியாளர்கள் தொடர்ந்து மாறி வருவதால், அதிகாரிகள் தொடர்ந்து மாறுவதால் இந்த இன்னல்கள் சந்தித்து வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். திலகவதி. இமானுவேல், அந்த இளைஞர் கூறும்போது அவரு சிறு பிள்ளையாக இருந்து பள்ளிக்கூடம் படித்த காலத்திலிருந்து இப்போது வரைக்குமே அங்க சாலை வசதி இல்லை அப்படின்னு குறிப்பிடுகிறார். அப்படின்னா பல வருட காலங்கள் ஆகிவிட்டது. அங்க வாக்கு கேட்கறதுக்காக அரசியல்வாதிகள் வருவது உண்டு, அதிகாரிகள் பார்க்கிறார்களா, அங்க முறையா ஆடிட் பண்றாங்களா? ஏன் இவ்வளவு நாட்களாக சாலை வசதி இல்லை அப்படின்னு அந்த மக்கள் தொடர்ந்து இவ்வளவு வருடங்களாக புகார் தெரிவித்தும் சாலை அமைக்கப்படாததுக்கு என்ன காரணம்? தொடர்பு கொண்டு துறைசார் அதிகாரிகளை கேட்க முடிந்ததா? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? திலகவதி, இது ஆலாங்காயம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதி என்பதால் ஆலாங்காயம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மகராசியிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த சாலை வசதிக்காக 1,55,00,000 நிதி பற்றாக்குறை இருப்பதால் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். அதன் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் உடனடியாக சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். மேலும் அதிகாரிகள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்,
வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்டவர்கள் உடனடியாக இவர்கள் மனு கொடுத்தவுடன் அவர்கள் மாறுதல் பணிக்காக சென்று விடுவதால் இதில் கிடப்பில் போடப்பட்டதாக தெரிவிக்கின்ற திலகவதி. கிடப்பில் போடப்பட்டதாக தெரிவிப்பதோ அல்லது 1.5 கோடி 2 கோடி இப்போது ஒதுக்கப்படுவதோ இது நிச்சயமாக சரியான பதிலாக இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த பிரச்சனை தொடர்ந்து வெகு காலமாக நீண்ட ஆண்டுகளாக அவர்கள் இந்த பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாலை வசதி இல்லாமல் உயிர் பறிபோவதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாமும் செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றே நாம் நம்பலாம். உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி இமானுவேல்.